உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முன்னாள் பிரதமர் குடும்பம், முன்னாள் முதல்வர் குடும்பம், மத்திய அமைச்சர் குடும்பம், இப்படித்தான் தேவகவுடாவின் குடும்பத்திற்கு ஒரு முகவரி இருந்தது. ஆனால் இப்போது அந்த குடும்பத்தின் மீது ஒரு பாலியல் குற்றவாளியின் குடும்பம் என்ற அடையாளமும் இணைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் வழி பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதியாகியிருக்கிறார். இவரது தாத்தா பிரதமர், சித்தப்பாவான குமாரசாமி முன்னாள் முதல்வர் மற்றும் தற்போதைய மத்திய அமைச்சர். தந்தை HD ரேவண்ணா கர்நாடகாவின் முன்னாள் அமைச்சர், இப்போதும் செல்வாக்குள்ள தலைவர். தேவகவுடா குடும்பத்தின் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதியான பிரஜ்வல் ரேவண்ணா தனது தாத்தா தேவகவுடாவின் சொந்த தொகுதியான ஹசன் தொகுதியில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு MP ஆனவர். அரசியலில் அடுத்த தலைமுறையை பார்த்த தேவகவுடாவின் குடும்பம் பிரஜ்வல் MP ஆகி அரசியல் போர்வையில் பெண்களிடம் அத்துமீறியதை பார்க்க தவறியது. கடந்த 2024ஆம் ஆண்டு மீண்டும் MP-யாக போட்டியிட்டார் பிரஜ்வல். அப்போது பிரஜ்வல் தொடர்பான நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கர்நாடகாவையே அதிர வைத்தது. இதை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 3000த்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை கண்டறிந்தது. பிரஜ்வல் ரேவண்ணாவால் 70 பெண்கள் வரை பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தாலும் அவர்களில் 5 பேர்தான் துணிந்து பிரஜ்வல் மீது புகார் அளித்தனர். இவர்களில் ஒருவர் ரேவண்ணா வீட்டில் 10,000 ரூபாய் மாத சம்பளத்திற்கு பணிபுரிந்த 47 வயதானவர். இந்த புகார்களின் அடிப்படையில் பிரஜ்வல் மீது 3 வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் ஒரு வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. தீர்ப்பில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனையுடன் 11.6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தண்டனை கைதியாக பெங்களூரு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமரின் பேரன் பிரஜ்வல். பெங்களூரு மத்திய சிறையில் தண்டனை பெற்ற கைதிகள் அனைவரும் கட்டாயம் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர வாரத்தின் மற்ற 6 நாட்களிலும் வேலை பார்த்து அதற்கான சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நெசவு, டெய்லரிங் போன்ற ஏதாவது ஒன்றில் 8 மணி நேரம் வேலை பார்த்தால் நாள் ஒன்றுக்கு 520 ரூபாய் சம்பளம். சிறையில் காலை 6:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 8 மணிக்கு காலை உணவு, மதிய உணவு 11:30 மணிக்கு தொடங்கி 2 மணிக்குள்ளாகவும், மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு உணவும் வழங்கப்படும். மாலை 6:30 மணிக்குள் கைதிகள் அனைவரும் தாங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் செல்களுக்கு திரும்பிவிட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முட்டை, மாதத்தின் முதல் மற்றும் 3ஆம் வெள்ளிக்கிழமை ஆட்டுக்கறி, 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை கோழிக்கறி. இதுதான் பெங்களூரு மத்திய சிறையின் மெனு. இது பிரஜ்வலுக்கும் பொருந்தும். கூடுதலாக அவர் வாரத்திற்கு 2 முறை குடும்பம் அல்லது நண்பர்களிடம் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசலாம். வாரம் ஒரு முறை குடும்பமோ நண்பர்களோ பிரஜ்வலை சிறையில் சந்திக்கலாம். கர்நாடகாவில் உயர் அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் அம்மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார். இவர் மீது கடந்த ஆண்டு தொடுக்கப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு விசாரணையில் உள்ளது. 17 வயது மைனர் பெண்ணை பாலியல் ரீதியாக எடியூரப்பா துன்புறுத்தியதாக பாதிக்கப்பட்ட மைனர் பெண்ணின் தாய் அளித்த புகாரில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டம் பாய்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. எடியூரப்பா மீதான பாலியல் குற்றச்சாட்டு உறுதியானதாக குற்றப்பத்திரிகையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. விசாரணை விரைவில் முடிவுற்று தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வசதி வாய்ப்பில், அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை முன்னாள் பிரதமர் பேரன் பிரஜ்வல் பாலியல் வழக்கு மீண்டும் நிரூபித்துள்ளது. முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தலை மீதும் போக்சோ என்ற கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.